ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 125 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே தம்முடைய ஜனத்தை தேவன் அதிகமாக நேசிக்கிறபடினால இந்த ஜனத்தை சுற்றிலும் தேவன் இருக்கிறார். நாம் இன்று அநேகர் உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து யாரும் இல்லை என்று நினைத்து வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள், போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் அநேகம் உண்டு. அதை நினைத்து அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இங்கு கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வார்த்தை நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும் இருக்கிறதை நாம் நினைக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, வேதனைகளோ, கண்ணீர்களோ எல்லாம் மறைந்து போய்விடும். ஆனால் இதை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உண்மையானவைகள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று விசுவாசித்து தேவன் உங்களை சுற்றிலும் இருக்கிறார் என்பதை ஒருபோது நாம் மறந்து போகக்கூடாது. ஜனங்கள், மனிதர்கள், உறவினர்கள் இல்லை என்பதை குறித்து அநேகர் வேதனைப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் மறந்து போகாதபடி இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல என்று சொல்லப்பட்டிருக்கு. பர்வதங்கள் எப்படி எருசலேம் தேசத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதோ அதே போல தேவன் நம்மை சுற்றிலும் இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளிலும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை தேவன் நடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வோடு கூட வாழும்போது மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பையும் தேவன் கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். தனிமை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. தனிமையாக இருக்கிறோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை சுற்றிலும் இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதை, அவர் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நடத்துதலையும் நாம் அறிந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லவும் உலகத்தின் பிரகாரம் நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை சுற்றிலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் நீர் எங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் இந்த புதிய நாளில் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.